முகேஷ் குமார் சூப்பர் ஸ்பெல் ஒன்று போட்டாருங்க அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் இன் அகமதாபாத்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா போலர்ஸுமே நல்லா போட்டாங்க டெல்லியில. பட் முகேஷ் குமார் ஒரு ஸ்டாண்ட் அவுட், 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. முக்கியமா ஸ்டார்டிங்ல ரிதிமான் சாஹாவோட விக்கெட் எடுத்தாரு. ஐ திங்க் 3rd விக்கெட் அதுதான் நினைக்கிறேன் மேட்ச்ல. ஏன்னா அந்த டைம்ல அது குரூஷியல் விக்கெட். ஏன்னா சாய் சுதர்ஷன் ரன் அவுட் ஆனாரு. உடனே வந்து சாஹா விக்கெட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜிடிக்கு அந்த மொமெண்டமே போயிடுச்சு. அண்ட் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் முகேஷ் குமாரோட அந்த போலிங் தான். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செட்டான ரஷித் கான் விக்கெட் எடுத்தாரு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப குரூஷியல் விக்கெட். ஏன்னா அவர் ஒரு பேட்ஸ்மேன் தான் இந்த பிச்சில் ஃப்ளூவெண்டா விளையாடிட்டு இருந்தாரு. 30 ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சாரு ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அந்த விக்கெட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. அண்ட் 3rd விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 150 எடுத்து சூப்பரா போட்டு அந்த மேட்சே முடிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ குட் ஸ்பெல். முகேஷ் குமார் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ இந்த லைன் ஃபார் த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் செலக்ஷன்ல. ஸோ இதே மாதிரி அவர் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேபி அந்த ஒரு 3rd ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன்ல இவரை கூட செலக்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா முகேஷ் குமார் பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.